ஒன்று மட்டும் தெளிவாக இதை புரிஞ்சுக்கணும் சார். இந்த இது போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு இருக்குல்ல, அவங்க கையில் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு கதை. எதுக்கு அமீர் தலைமறைவாக இருக்கார்? வெளியே வர வேண்டியது தானே? எதுக்கு அறிக்கை விட்டுட்டு சுற்றிட்டு திரியிறாரு? இவருக்கு தான் சம்மந்தம் இல்லைல்ல சார். எதுக்கு சம்மந்தம் இல்லாததுக்கு அறிக்கை விடுறாரு? முத இங்கே சினிமா துறையை பயன்படுத்தி லவ் ஜிகாத் பண்ணுறதுலேருந்து மத மாற்றம் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ வேலையும் பண்ணது அமீர். எனக்கு கிடைச்ச ஒரு தகவல், 700 பேருக்கு மேலே உள்ளவங்களை மதம் மாற்றிருக்காரு இருந்தார் அமீர். அதில் ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பெண்ணை ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை காதலிக்க வச்சு அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அதுக்கு எல்லாமே அமீர் தான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆள் தான் பண்ணியிருக்கேன். விஜய் டிவி சார், நீயா நானா நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அதில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது பரதா அணிகிறது பெண்ணுக்கு அது உரிமையா இல்லைன்னா அது பெண் அடிமைத்தனமாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. உரிமை கிடையாதா? இதை தடுத்து, அதாவது ப்ரோமோலாம் ஓட்டி எல்லாம் வந்த பிறகு தடுத்தது யார்? அமீர். இந்த ஆளுக்கு எப்படி அவ்வளோ பெரிய அதிகாரம் எப்படி அந்த சமுதாயத்தில்? அகரம் ஃபவுண்டேஷன் இவர் எதுக்கு பாம்பே போனார்? பிள்ளைகளுக்கு படிப்பு வேண்டி போனார், அப்படி தானே? இங்கே இல்லாத, சென்னையில் இல்லாத கல்வி அங்கே என்ன இருக்குது? இவர் தானே சொன்னார் இங்கே தமிழகம் கல்வியில் உயர்ந்ததுன்னு இவர் தானே சொன்னார். அப்புறம் அங்கே தமிழே கிடையாது, தமிழ் ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னதில் ஒரு ஆள் தானே சூர்யா, ஜோதிகா எல்லாம். இவங்க எதுக்கு அங்கே போனாங்க படிக்கிறதுக்குன்னா? இங்கே உள்ள இதை விட தரமான கல்வி அங்கே என்ன சார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொண்ணு நடத்தக்கூடிய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளியை விட தரமான பள்ளி அங்கே பாம்பேயில் இருக்கா? இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு பார்க் கான்வெண்ட்டை விட தரமான கல்வி அங்கே இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? ஸ்கூல் இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? எதுக்கு அப்போ அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க? அங்கே எதுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க? சர்வதேச நிழல் உலக தாதாக்கள் கூட அவருக்கு தொடர்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. திமுக காரன் பார்த்தீங்களா, ரொம்ப விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடித்த கும்பலுங்கிறனால விஞ்ஞான ரீதியாக இதை அனுப்பியிருக்காங்க. எவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்காங்க? 3 வருஷமாக. லட்சத்தீவை அது ஒரு கடத்தல் மையமாக இயங்கிட்டு இருந்ததை மோடி அரசாங்கம் தான் அதை கரெக்டாக பார்த்து அதை உடனே அதை அங்கே சுத்தப்படுத்தும் போது இங்கிறது திருமாவளவன் கொய்யோ கொம்மோனி குதிச்சார். கவர்னரையே இழிவாக பேசினார், மோடியை இழிவுபடுத்தி எல்லாத்தையும் ரொம்ப கொச்சையாக பச்சையாக பேசினாள். கட்சியிலேருந்து நீக்கினாங்க, ஒன்று சேர்த்துனாங்க. கட்சியிலேருந்து நீக்கணுன்னே சரியா இருமா சார்? அமீரை மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்திலே கிடையாது. எவ்வளோ அழகான தில்லாலங்கடி வேலை பார்த்து நடக்காரு. இப்போ டிஜிபி சங்கர் ஜிவால் அவரே விருது கொடுத்துருக்காரு இவனுக்கு. இப்போ இந்த அளவுக்கு விருது கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரானா இவன் இந்த அளவுக்கு பணத்தெல்லாம் அள்ளி வீசுறான். இதெல்லாம் என்ன பண்ணி? இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு காவல்துறை இருக்குது, அதுக்கு ஒரு உளவுத்துறை இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கருணாநிதி அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஏதோ கள்ள ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க துப்பு இல்லாமல் வந்த மாதிரி வந்தவர் திடீர்னு இவ்வளோ பெரிய ஆசியாவில் பெரிய கோடீஸ்வர குடும்பமாக எப்படி அவங்க குடும்பம் மாறிச்சுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை மாதிரி போலீஸ்காரங்கள் வராதா? இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்திலிருந்து, இந்த கட்சியிலிருந்து, திமுகவிலிருந்து, இந்த கோபாலபுரம் கொத்தடிமை குடும்பத்திலிருந்து தமிழர்களை காப்பாற்றணும்னு இப்போ போராடுறாங்க. அண்ணாமலை அதான் முன்னெடுத்திருக்காரு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். திமுக அயலக அணி செயலாளர் ஜாஃபர் சாதிக் அந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இப்போது காவல்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அவரை கைது பண்ணுறதுக்காக. நீண்ட நாட்களாக அவர் அந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கு தான் சொல்கிறாங்க. வெளிநாட்டுக்கும் இதை அவர் சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. மத்திய அரசு கண்காணிக்க தவறிடுச்சா? மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? தமிழ்நாட்டில் உள்ளவர் தானே, சென்னையில் உள்ளவர் தானே, திமுக அரசு தாண்டி தானே அவங்க வெளியே எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ கண்டுபிடிச்சது மத்திய அரசு தானே? ஆமாம், மத்திய அரசு தானே கண்டுபிடிச்சிருக்காம அவங்க வேலையை கரெக்டாக செய்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதாவது அந்த தேங்காய் பொருட்களில் அந்த பவுடரில் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ரொம்ப விஞ்ஞான ரீதியாக திமுக காரன் பார்த்தீங்களா, ரொம்ப விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடித்த கும்பலுங்கிறனால விஞ்ஞான ரீதியாக இதை அனுப்பியிருக்காங்க. எவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்காங்க? 3 வருஷமாக. திமுக ஆட்சிக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. இந்த இவங்க ஆரம்பித்த பிறகு தான் அவனும் ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் இந்த கடத்தல் இப்போ நடக்கலை, அது ரொம்ப வருஷமாகவே இது நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஷாருக்கானுடைய பையன் கூட மாட்டியிருந்தார். ஆமாம், பாம்பேயில் ஆடம்பர கப்பலில் ரொம்ப ஆடம்பரமான நிகழ்ச்சியெல்லாம் வச்சு கொண்டாடும்போது அங்கே இவர் பயன்படுத்தினாருங்கிறது ஒன்று, கடத்தலில் சம்மந்தப்பட்டார்னே அதில் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இதிலெல்லாம் மாட்டி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வெளியே வந்திருக்கார். அப்போ அங்கேருந்தே இது ஆரம்பிக்குது, அங்கேயே இருக்குது. இங்கேயும் அதே டைமில் அதை ஒட்டி இங்கேயும் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இது நடக்குது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பகுதியில் அங்கேயும் இதே மாதிரியான ஒரு இந்த போதைப் பொருள் 360 கோடி ரூபாய் கடத்தலில் ஒரு திமுக கவுன்சிலர் கைதானார். அப்போ இது எல்லாமே திமுக இது தெரிஞ்சது.
இன்னும் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். மத்திய அரசு அவங்களுடைய இதில் கடைசியாக கண்டுபிடிச்சதே அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க அதுக்கு இவங்க அயலக அணியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் திமுகவினுடைய பொறுப்பை கொடுத்து வச்சுருக்காங்க. 15,000 கோடி அளவுக்கு இதுவரைக்கும் இந்த கடத்தல் பொருள் நடந்ததாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட குஜராத்தில் ஒரு கப்பலில் வெளிநாட்டிலேருந்து கடத்திட்டு வரப்பட்ட அந்த போதைப் பொருளை பிடிக்கும்போது அதை எங்கே வருந்தா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ட்ரீம் போட்டு எல்லாம் ரெடியாக அங்கே வரும். அதில் கடத்தி விடும். அந்த நியூஸை இங்கே எப்படி பரப்புனாங்கனாக்க குஜராத்தில் தான் இந்த சம்பவம் நடந்ததா சொல்லி. ஆமாம், அவங்க சொல்லும் போதே எனக்கு தோணுச்சுது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு போதைப் பொருள் கடத்தலில் பார்த்தீங்களா குஜராத் எப்படி இருக்குது, இங்கே தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் தான் நிறைய கடத்தல் நடக்குது. போதைப்பொருள் கடத்தல் இலங்கையினுடைய ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். இவங்க கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இவங்களுக்கு விடுதலை புலிகள் இருக்காங்கல்ல, அவங்க கட்டுப்பாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணம் இலங்கையில் அவங்களுடைய ஆட்சி அவங்க கட்டுப்பாட்டில் எவ்வளோ நாள் இருந்துச்சோ அது வரைக்கும் அங்கே போதைப்பொருள் கிடையாது. அது தெரியுமா? கிடையாது. இலங்கையில் கிடையாது. கஞ்சா கிடையாது. அப்போ இருந்த போதைப்பொருள் கஞ்சா தான். மெயினாக கஞ்சா தான் இலங்கை கடத்தினது. அது கஞ்சா அங்கே கிடையாது. ஆனால் கல் மட்டும்தான் அலவுடு. சாராயம் கூட கிடையாது. யாராவது சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா கூட அங்கே புலிகள்லேருந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் கடுமையான தண்டனை கொடுத்துருவாங்க. கடுமையான தண்டனை தண்டனை தலையை விடுறது அப்படிலாம் கிடையாது. ஒரு பேரல் நிறைய தண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு காலி பேரலில் வச்சுட்டு ஒரு அந்த சாராய பாட்டினுடைய மூடிய கையில் கொடுத்து இதிலேருந்து நீ எடுத்துகிட்டு அங்கே ஊற்று அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. எப்படி ஊற்றி முடிப்பான்? அதோட அவன் காலத்துக்கு அப்புறம் சாராயமே குடிக்க மாட்டான். இப்படியெல்லாம் தண்டனை கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று அதுக்கு உள்ளால போதைப் பொருளே போகலை. பெட்ரோலை கடத்தினாங்கன்னு சொல்லுங்கள், டீசலை கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லுங்கள், இல்லைனா வேறு ஏதாவது சாப்பாடு உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்கன்னு தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போனாங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் போதைப் பொருள் மட்டும் போகலை சார். இங்கே உள்ள மீனவர்களும் அதை கொண்டு போய் சேர்க்கலை, அங்கே உள்ள மீனவர்களும் அதை வாங்கலை, விடுதலை புலிகளும் அதை அலோவ் பண்ணல. நடந்துச்சு. இப்போ எப்படி நடக்குது பாருங்கள். திரிகோணமலையில் இப்போ இருக்குது சார் கஞ்சா இருக்குது. எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. அதுக்கு வழி எல்லாமே தமிழ்நாடு தான். சர்வதேச அளவில் வரக்கூடியது நேர வரணும், லட்சத்தீவுக்கு போகணும். அதனால தான் லட்சத்தீவை க்ளீன் பண்ணாங்க. லட்சத்தீவை அது ஒரு கடத்தல் மையமாக இயங்கிட்டு இருந்ததை மோடி அரசாங்கம் தான் அதை கரெக்டாக பார்த்து அதை உடனே அதை அங்கே சுத்தப்படுத்தும் போது இங்கேருந்து திருமாவளவன் ஐயோ கொம்மோனி குதிச்சார். ஐயோகோ அது எப்படி அங்கே இது பண்ணலாம், அது ஏன் மாற்றணும்? லட்சத்தீவு இது கேரளாவுக்கு அந்த பக்கம் கடலுக்குள்ளே இருக்குது. இவருக்கு என்ன பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஆனால் இவர் குதிச்சுட்டு நடந்தார். ஏன்னா அவங்க கட்சியில் உள்ள ஒரு மாவட்ட நிர்வாகி இப்போ இதில் மாட்டியிருக்கார். இந்த ஜாபர் சாதிக்கு தம்பி திருமாவளவன் கட்சியில் இருக்கார். அவரும் இதில் மாட்டியிருக்கார், இந்த போதைப் பொருளில் மாட்டியிருக்காரு. அப்போ அது போதைப் பொருள் கடத்தலுடைய ஒரு பெரிய சென்ட்ரல் பிளேஸாக இருந்தது லட்சத்தீவு. அங்கேருந்து இது பாகிஸ்தான்லேருந்து வர வேண்டியது, இல்லை அரபு நாட்டிலேருந்து கொண்டு வர வேண்டியது அதை லட்சத்தீவில் மையமாக வச்சு அங்கேருந்து மற்ற இடத்துக்கு சப்ளை. அதில் ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேண்டியது, இலங்கை கொண்டு போக வேண்டியது. இது நல்ல ரூட் அழகாக வச்சுருந்தாங்க. இப்போ அதை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வராங்க. அதில் இப்போ இது மாட்டிருக்கு. அப்போ இது 15,000 கோடி அளவுக்கு இதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் 2 விஷயமா பார்க்கணும் நீங்கள். இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இந்த பிரச்சனை தான் கையில் இவர் எடுத்த பிறகு தாங்க வெளியே வருது. இவர் எடுக்கிறது வரைக்கும் அந்த பிரச்சனையே வெளியே வரல. 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க பாம்பேயில். அந்த 3 பேர்ட்டையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் தகவல் கொடுத்துட்டாங்க. நான் விசாரணையில் அவன் கக்கிட்டான். இதில் ஜாபர் இது சாதிக்கு இருக்கார், அவருக்கு தம்பி இருக்கார், சலீம் இருக்கார், எல்லாம் அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே இவங்க யாருன்னு பார்க்கும்போது இவன் பட தயாரிப்பாளர். அடுத்த 1 மணி நேரத்தில் கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. ஆமாம், கட்சியிலேருந்து உடனே நீக்கிட்டாங்க. இந்த இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் உண்டுல்ல, அவனை கூட கட்சியிலேருந்து நீக்கினாங்க. இப்போ பழையபடி சேர்த்துட்டாங்க. கவர்னரையே இழிவாக பேசினார், மோடியை இழிவுபடுத்தி எல்லாத்தையும் ரொம்ப கொச்சையாக பச்சையாக பேசின ஆள் கட்சியிலேருந்து நீக்கினாங்க. உடனே சேர்த்துனாங்க. கட்சியிலேருந்து நீக்கின உடனே சரியா இருமா சார்? நான் பலார்னு இப்போ உதயநிதி ஸ்டாலின் காரணத்தில் டமால்னு ஒரு அறை கொடுத்த உடனே என்ன பிஜேபியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சரியாயிருமா? இல்லைன்னா யாரையா ஒருத்தரை நான் கொலை பண்ணிவிட்டு கட்சியிலேருந்து நீக்கின உடனே சரியாயிருமா? அறை கொடுக்கறத விடுங்க, கொலை பண்ணிட்டேன் உடனே கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க உடனே சரியாயிருமா? முடியாது. அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இதில் முக்கியமான விஷயம்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக அவன் சம்பாதிச்ச அந்த சேர்த்த பணத்தில் தான் திமுகவுக்கு வாரி வழங்கியிருக்கார் அண்ணன். 3 வருஷமாக நடந்திருக்காரு. சேகர் பாபு கூட நிற்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் கூட, கனிமொழி கூட நிற்கிது, முதலமைச்சரே கூட நிற்கிறாரு, அப்புறம் கமலஹாசன் நிற்கிறாரு. அமீர் பார்ட்னர். அமீரை மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்திலே கிடையாது. எவ்வளோ அழகான தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு நடக்காரு. இப்போ அதில் பார்ட்னர் இவர். அமீர் இன்னைக்கு காலையில் விளக்கம் கொடுத்திருந்தாரு. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. இல்லை அவர் எதுக்கு தலைமுறைவாக இருக்காரு? ஏன் வெளியே வர வேண்டியது தானே? ஒன்று மட்டும் தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும் சார். இந்த இது போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு இருக்குல்ல, அவங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு கதை.
எதுக்கு அமீர் தலைமறைவாக இருக்கார்? வெளியே வர வேண்டியது தானே? எதுக்கு அறிக்கை விட்டுட்டு சுற்றிட்டு திரியிறாரு? இவருக்கு தான் சம்மந்தம் இல்லைல்ல சார்? எதுக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கு அறிக்கை விடுறாரு? முத இவருக்கு அதில் சம்மந்தமே கிடையாது. காவல்துறை இன்னும் அவருக்கு சம்மன் கொடுக்கல. சம்மன் கொடுத்த பின்னாடி தான் அவர் போய் ஆஜராக முடியும். சம்மன் கொடுக்கறது இருக்கட்டும், இவர் எதுக்கு வந்து அந்த எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து அவர் தொடர்பு படுத்தி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி விளக்கம் கொடுக்க வேண்டிய இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டார். அறிக்கை விட்டதில் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த ஜாபர் சாதிக்கு அந்த நாய் இருக்குல்ல, அவன் வச்சிருக்கக்கூடிய ஹோட்டல்லாம் இவர் தான் பார்ட்னர். சமீபத்தில் 2023 டிசம்பர் 9ஆம் தேதி வளசரவாக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆவின் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, பாலகம் மெகா மார்ட் பக்கத்தில். அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஒரு பிரியாணி கடையை திறந்தாங்க. திறந்து வச்சது யார்? அமீர். புரசேவாக்கத்தில் ஒரு இதை திறந்தாங்க. அது திறந்து வச்சது விஜய் சேதுபதி. அதில் கலந்துக்கிட்டவர் யார்? வெற்றிமாறன். வெற்றிமாறன் அதுலேருந்து என்ன சொன்னார்? அமீருக்கும் இவரும் தான் பார்ட்னர்னு சொல்லி அவரே சொன்ன வீடியோ இப்போ சுற்றிட்டு இருக்குது. இது எங்கே போய் சொல்லுவீங்க? எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இறைவன் மிக பெரியவன் படத்துக்கு பேர். அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யார்? JSM பிக்சர்ஸ். அந்த கம்பெனியினுடைய ஓனர் யார்? இந்த ஜாபர் சாதிக். இவர் தான் தயாரிப்பாளர். அதுக்கு டைரக்டர் யார்? அமீர். அதுக்கு கதை எழுதுனது யார்? வெற்றிமாறன். அதுக்கு மியூசிக் யார்? யுவன் சங்கர் ராஜா. எனக்கு அதில் தொடர்பே கிடையாதுன்னு சொன்னேன். சரி, ஒரு படம் இவர் எடுக்கிறாரு, இவர் அமீருக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாமல் இவரை கூட்டு போய் படம் எடுக்க சொன்னாரா? இது மட்டும் இல்லை சார், முதலமைச்சருடைய மருமகள் கிருத்திகா, அது கிறிஸ்டினா, சரி கிருத்திகான்னு வச்சுடுங்க. அவங்க இவருடைய மங்கைங்கிற படத்தினுடைய சாங்க அவங்க தான் வெளியிட்டது. கருப்பு பணமெல்லாம் படத்து மூலியமா இன்வெஸ்ட். இது கருப்பு பணம் இல்லை, கடத்தல் மூலமாக வந்த பணம். அது அவ்வளோ அள்ளி வீசியிருக்காங்களே. திமுகவில் எது ஒரு அயலக அணியில் ஒரு அணி தானே. அது அணியில் சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர், அவ்வளோதான் அமைப்பாளர். அவருக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கட்சியில் கொடுத்துருக்காங்க? திமுகவில் பணத்தை தண்ணியாக அள்ளி மனுஷன் வீசியிருக்காரு. எலெக்ஷனுக்கு 2 எலெக்ஷனுக்கு உங்களுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? எலெக்ஷனுக்கு மட்டுமே செலவு பண்ணி என்ன நிகழ்ச்சி வச்சாலும் இந்த கொரோனா பாதிப்பா இந்தா போ 50 லட்சம் 20 லட்சம் அப்படியே அள்ளி கொடுத்துருக்காரு. ட்வீட்டை கூட இப்போ டெலிட் பண்ணிட்டு போயிட்டார் உதயநிதி ஸ்டாலின். ஏன்? அவர் தான் பணமே வாங்கினாரு. இல்லை, இன்கம் டேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவ்வளோ பணம் உனக்கு எப்படிப்பா வந்ததுன்னு கேட்டிருக்கலாம்ல? கண்டிப்பாக கேட்டிருக்கலாம். அவங்க கண்டிப்பாக விசாரணை நடத்தியிருக்கணும். அவங்க இந்த இடத்துல கோட்டை விட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தமிழக அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கா இல்லையா? காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் அவரே விருது கொடுத்துருக்காரு இவனுக்கு. அப்போ இந்த அளவுக்கு விருது கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரனா இவன் இந்த அளவுக்கு பணத்தெல்லாம் அள்ளி வீசுறான். இதெல்லாம் என்ன பண்ணி? இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு காவல்துறை இருக்குது, அதுக்கு ஒரு உளவுத்துறை இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திமுக காரனா விசாரிக்க மாட்டாங்களோ? உங்களுக்கு எனக்கு ஃபோனில் பேசினா மட்டும்தான் அதை கட் பண்ணி விடுவாங்களோ? போலீஸ் அதிகாரி சார், வேறு யாராவது ஏமாறலாம் சார். இப்போ இவர் உதயநிதிக்கிட்ட நான் வெளிநாட்டில் போய் விருது வாங்கிட்டு வந்தேன்னு ஒரு ஊனமுற்றோர் இதில் பிரிவில் போய் நான் விருது வாங்கிட்டு வந்தேன்னு இவர்கிட்ட ஒரு கோப்பையை காணிச்சிட்டாரு. அப்படியே அதே ஆள் போய் நின்று MK ஸ்டாலின்கிட்ட போய் இன்னொரு கோப்பையை காணிச்சிட்டாரு. 2 நான் சர்வதேச அளவில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். நம்பினாங்கன்னா இவங்க முட்டாள்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது, அண்ணாமலை மாதிரியான ஜீனியஸ் கிடையாது. இவங்களுக்கு திறமை இவ்வளவு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஈஸியாக ஏமாறக்கூடிய ஆள் தான். இவங்களே ஏமாற்று பேர் வழி தானே. ஆனால் ஏமாத்துக்காரங்களே ஏமாத்துறது பெரிய விஷயந்தான். அது ஒரு தில்லு வேணும் தான், அதை பண்ணாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபி சார், அவர் எப்படிப்பட்ட பிரெயின்? அவர் IPS ஆஃபீஸர், அவர் இவ்வளோ அனுபவசாலி. அவர் இதை ஒருத்தன் வாரான் அப்படின்னாலே இவனுக்கு பின்புலம் என்னென்னு விசாரிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே அமைப்பு இருக்குது, உளவுத்துறையே கையில் தானே வச்சுருக்காங்க, விசாரிக்கலாமே. இவனுக்கு எங்கேருந்து பணம் வருது? திடீர்னு ராமநாதபுரத்துலேருந்து வண்டி ஏறி எப்படி இந்த கருணாநிதி அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஏதோ கள்ள ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க துப்பு இல்லாமல் வந்த மாதிரி வந்தவர் திடீர்னு இவ்வளோ பெரிய ஆசியாவில் பெரிய கோடீஸ்வர குடும்பமாக எப்படி அவங்க குடும்பம் மாறிச்சுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை மாதிரி போலீஸுக்காரங்கள் வராதான்? ராமநாதபுரத்துலேருந்து ஜாபர் சாதிக்குங்கிற ஒருத்தன் வந்தான். சென்னையில் புரசேவாக்கத்தில் ஒரு உணவகத்தை தொடங்குறான். எங்கேருந்து பணம் வந்துச்சு? அதுலேருந்து படிப்படியாக சினிமா கம்பெனியில் இது பண்ணுறான். பணத்தெல்லாம் அள்ளி அள்ளி வீசுகிறான், எல்லாத்துக்கும் கொடுக்குறான். இன்னொன்று பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் இறைவன் மிகப்பெரியவன். எத்தனை கோடி ரூபா ப்ராஜெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அமீருக்கு அதில் 20 கோடிக்கு மேலே சம்பளம் இருக்கும். அது வேறு பேக்கேஜாக வச்சுருப்பாங்க, எனக்கு தெரியல அது கரெக்டாக பேக்கேஜாக இருக்கும். யுவன் சங்கர் ராஜாவுக்கு 10 கோடிக்கு மேலே அதில் சம்பளம் இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லா வாரி வழங்கியிருக்காங்க. எப்படி அது சாத்தியமாச்சுது? இதை மாதிரி இன்னும் எத்தனை ப்ராஜெக்ட்னு தெரியாது. இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இதை மாதிரி இன்னும் சினிமாவுக்குள்ளே எத்தனை அகரம் ஃபவுண்டேஷனுக்கு இதில் தொடர்பு இருக்காதுன்னு எப்படி சொல்கிறீங்க? அது கூட தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை, எதுக்கு சூர்யா பாம்பேக்கு போனார்? இது கூட எப்படி நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ஃபண்டு வந்தது எல்லாமே அரபு நாடு. அரபு நாட்டில் இருந்து தான் பெரும்பாலான ஃபண்டு வந்தது எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தெல்லாம் அரபு நாட்டிலேருந்து வந்திருக்கு. சந்தேகத்துக்கு இடம் இருக்கா இல்லையா? இங்கே சினிமா துறையை பயன்படுத்தி லவ் ஜிகாத் பண்ணுறதுலேருந்து மத மாற்றம் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ வேலையும் பண்ணது அமீர். எனக்கு கிடைச்ச ஒரு தகவல், 700 பேருக்கு மேலே உள்ளவங்களை மதம் மாற்றிருக்காரு இருந்தார் அமீர்.
அதில் ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பெண்ணை ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை காதலிக்க வச்சு அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அதுக்கு வந்து எல்லாமே அமீர் தான் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஆள் தான் பண்ணியிருக்கேன். எப்படி ஓகேன்னு சொல்கிறீங்க? விஜய் டிவி சார், நீயா நானா நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அதில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது பரதா அணிகிறது பெண்ணுக்கு அது உரிமையா இல்லைன்னா அது வந்து பெண் அடிமைத்தனமாங்கிற மாதிரி ஒரு பாயிண்டை எடுத்து வச்சு பேசுகிறாங்க. உரிமை கிடையாதா? இதை தடுத்து, அதாவது ப்ரொமோலாம் ஓட்டி எல்லாம் வந்த பிறகு தடுத்தது யார்? அமீர். இந்த ஆளுக்கு எப்படி அவ்வளோ பெரிய அதிகாரம் எப்படி வந்து அந்த சமுதாயத்தில்? திடீர்னு எல்லாம் எப்படி பண்ண முடியுது? பத்திரிகைகளுக்கெல்லாம் கடிதம் எழுதி, லெட்டர் பேடில் கடிதம் எழுதி, அதாவது வந்து ஐஎஸ் பயங்கரவாதின்னு எழுதாதுங்க. ஐஎஸ் அது ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு போராட்ட அமைப்பு, சுதந்திர போராட்ட அமைப்பு. அதை எப்படி நீங்கள் வந்து பயங்கரவாதிகள் எப்படி எழுதுறீங்கன்னு இங்கே உள்ள பத்திரிகைக்கு சொன்னால் அமீர் கடிதம் எழுது. ஜவாஹர் இல்லை, இந்த கும்பல் எவ்வளவும் அதே தான். எது லிங்க் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? நான் இப்போ வரேன், அகரம் ஃபவுண்டேஷன். இவர் எதுக்கு பாம்பே போனார்? பிள்ளைகளுக்கு படிப்பு வேண்டி போனார், அப்படி தானே? இங்கே இல்லாத, சென்னையில் இல்லாத கல்வி அங்கே என்ன இருக்குது? இவர் தானே சொன்னார் இங்கே தமிழகம் வந்து கல்வியில் உயர்ந்ததுன்னு இவர் தானே சொன்னார். அப்புறம் அங்கே வந்து தமிழே கிடையாது, தமிழ் ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னதில் ஒரு ஆள் தானே சூர்யா, ஜோதிகா எல்லாம். இவங்க எதுக்கு அங்கே போனாங்க படிக்கிறதுக்குன்னா? இங்கே உள்ள இதை விட தரமான கல்வி அங்கே என்ன சார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொண்ணு நடத்தக்கூடிய, மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளியை விட தரமான பள்ளி அங்கே பாம்பேயில் இருக்கா? இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு பார்க் கான்வெண்ட்டை விட தரமான கல்வி அங்கே இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? ஸ்கூல் இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? எதுக்கு அப்போ அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க? அங்கே எதுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க? சர்வதேச நிழல் உலக தாதாக்கள் கூட அவருக்கு தொடர்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. ஏதோ சம்திங் ராங். இவர் வந்து கதர்னார், வெளிநாட்டில் இருந்து நிதியெல்லாம் வரதை அந்த கண்ட்ரோல் பண்ண உடனே இன்னும் சுத்தமாக நிப்பாட்டலை. அதெல்லாம் அந்த சட்டத்துக்கு புறம்பா வரக்கூடிய பணத்தெல்லாம் கொஞ்சம் கிடுக்குப்பிடி பிடிச்ச உடனே, மோடி கவர்மெண்ட் பிடிச்ச உடனே இவங்க மோடிக்கு எதிராக மாறினாங்க, திடீர் போராளியாக மாறினாங்க. ஜோதிகாலேருந்து ஆரம்பிச்சு எப்போன்னாங்க. என்ன பாருங்கள், அமைதியாக பேச்சே இல்லை, எதுவுமே பேசலை. அன்னைக்கு வந்து எங்களால் வந்து ஒரு நீட்டில், அதாவது நீட்டு வந்த பிறகு ஒரு எம்பிபிஎஸ்ஸை கூட உருவாக்க முடியல. அதுக்கு முன்னாடி எப்படி உருவாக்குனாங்களாம்? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அவன் 1150 மார்க்கை எடுத்தவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு தான் தானாக இடம் கிடச்சிருமே. அப்படி கிடைக்கிறவனா தான் இவங்க வந்து 10,000 ரூபா ஃபீஸ் கட்டுவாங்களாம், இல்லை 8,000 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு நாங்கள் ஒரு எம்பிபிஎஸ்ஸை உருவாக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய மோசடி இது! இந்த பக்கம் நல்ல மாதிரி காணிக்கணும், அந்த பக்கம் வந்து ஃப்ராடு தனம் பண்ணணும். இப்போ என்னென்னா, அகரம் ஃபவுண்டேஷனை குறைஞ்சாங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கு பணம்லாம் எங்கெங்கேருந்து வந்துச்சு? எனக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த நிழல் உலக தாதாக்கள்கிட்ட இருந்து பணம் வந்திருக்கு, சப்ளை ஆகிருக்குங்கிறது தான் என்னுடைய. அவர் மட்டும் இல்லை, இது மாதிரி இந்த வெற்றிமாறன் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் இப்போ நோண்டினீங்கன்னா கரெக்டாக நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அவர் வந்து நான் வந்து இந்த இதில் திரை உலகம் சம்மந்தப்பட்ட நிறைய இதெல்லாம் நான் எஜுகேட் பண்ண போகிற ஒரு அமைப்பு வச்சுருக்கார். யார்? வெற்றிமாறன் ஒரு அமைப்பு வச்சுருக்கார். என்ன அமைப்பு? வேதநாயகம். லயோலா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த வேதநாயகம் தான் இவர் கூடல இருந்து அதை பண்ணுறாங்க. அதாவது அதை கல்ச்சர், பண்பாட்டு பயிற்சி பற்றை அந்த மாதிரி பேரில் வச்சுருக்காங்க. அதை அந்த இதில் என்ன சொல்லிக் கொடுக்காங்க தெரியுமா? இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து டிவியில் உட்காந்து, இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா, இந்த இடத்துல அதில் அவங்க பயிற்சி கொடுத்தாலும் தான் உட்காரணும். இது வந்து சேட்டலைட் சேனலாக இருந்தாலும் சரி தான், இதுவாக இருந்தால் பத்திரிகைகளில், முக்கியமான பத்திரிகைகள்லாம் அவங்க இதிலேருந்து தயாரித்து அனுப்புகிற ஆள் தான் வந்து அதில் வேலை பார்க்கணும். இதை யார் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற? வேதநாயகம். அவர் யார்? பாதிரியார். முழு நேரமாக மதம் மாற்றத்தை மட்டுமே கொள்கையாக வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆள் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. 40 பேரை உண்டு உறைவிட பயிற்சி, 1 வருஷம் பயிற்சி கொடுக்குறாங்க. பணம் எங்கேருந்து வருது? அதை அப்படியே யோசிங்க. அதுக்குள்ளே பணம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எப்படி வருது பணம்? இப்போ நீங்கள் அந்த வெற்றிமாறனை அப்படியே வந்து அமீர், அப்புறம் வந்து இந்த சாதிக்கு இதுக்கெல்லாம் லிங்க் பண்ணி பாருங்கள், கனெக்ட் பண்ணி பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதா இல்லையா? இப்போ இந்த கும்பல் அத்தனையும் பிடிச்சி வச்சு விசாரித்தா மட்டும்தான் வெளியே உண்மை தெரியும். இப்போ என்னையே அந்த சட்டம் வரும்போது கதறினதும் இதான் காரணம். பிடிச்சாங்கன்னா அதை கொண்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் இந்த கடத்தல். இது போதைப் பொருள் கடத்தல் சர்வதேச அளவு பிரச்சனை. கண்டிப்பாக இதில் மாட்டின யாரும் தப்ப முடியாது. அதனால தான் அமீர் கதறாரு. இப்போமே சென்னையில் அந்த சகாரா ஃபுட்ஸ் சொந்தமான இடத்துல வந்து நார்கோட்டிக்ஸ் பியூரோ அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணுறாங்க. ஒரு செய்தியாளரை கட்டி போட்டு திமுக நிர்வாகிகள் வந்து அடிச்சிருக்காங்க. எதுக்கு காப்பாற்றுறாங்க? அவனை தான் கட்சி விட்டு நீக்குனீங்களா? அவன் நல்லது தானே செய்கிறாங்க. அப்போ இதே மாதிரி தான் சார். அதாவது வந்து இந்த மணல் கொள்ளையில் சம்மந்தப்பட்டவங்களையும் வந்து கலெக்டர் வந்து 5 மாவட்ட கலெக்டரெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போதும் இவங்க கலெக்டர் விசாரணை நடத்துறது அமலாக்கத்துறை. அவங்க அதிகாரிகள், இவங்களும் அதிகாரிகள். அவங்க மத்திய அரசு அதிகாரி, இவங்களும் வந்து நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். இவங்க வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க திமுககாரங்க. அப்போ அதுக்கு உள்ள என்ன காரணம் இருக்குங்கிறத பார்க்கணும். அதே தான் இதுலேயும். நீங்கள் பத்திரிகையாளர்களை எதுக்கு பிடிச்சி போட்டு அடிக்கிறாங்க? வீடியோ எடுக்கிறாங்க சார், எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் உங்களுக்கு திமுககாரனுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? அதில் வந்து விசாரணை நடத்தக்கூடாது. ஒரு அந்த கொரியர் சர்வீஸ் அதில் விசாரணைக்கு போன இடத்துலையும் கேமராமேனை போட்டு மண்டையை உடைச்சிட்டாங்க.
ராயப்பேட்டையில் அட்மிட் நினைக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுங்க? அப்போ இவங்க என்ன எதை காப்பாற்ற போகிறாங்க? இவங்களுக்கு ஃபுல்லாக கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளி பாட்ஷாவை காப்பாற்றணும், விடுதலை பண்ணணும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளெல்லாம் விடுதலை பண்ணணும். இதை தவிர வேறு என்ன செய்கிறாங்க? அதேமாதிரி தான் இப்போ இதுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் திமுக அரசு மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, உதயநிதி நம்ம சென்னை காவல்துறையெல்லாம் சேர்ந்து ஒரு போதைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமெல்லாம் கூட நடத்தியிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதயநிதி இந்த குடிகாரனை குடிக்க பழக்கத்துலேருந்து வெளியே வர சொல்லுங்கள். அது பிறகு அட்வைஸ் பண்ண சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கும். நான் பண்ணுவேன் சார். ஏன் தெரியுமா? எனக்கு அந்த பழக்கம் இல்லை. தைரியமாக சொல்லலாம். சிகரெட் 25 வருஷம் சிகரெட்டு குடிச்சிருந்த ஆள் 2005 சிகரெட் என்ன குடித்ததே இல்லை. ட்ரிங்க்ஸ் பழக்கமே எனக்கு கிடையாது. எங்கள் ஊரில் மது விலக்கு அமுல்படுத்தி வச்சோம். நான் மட்டும் கிடையாது, விவேகானந்த இளைஞர் இயக்கம் மூலமாக பண்ணி வச்சோம் 90களில். இப்போ இல்லை, 89 நடைமுறைப்படுத்தணும். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஊரில் அது நடைமுறை தான். டாஸ்மார்க் எங்கள் ஊரில் இருக்காது. அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் தான் சாராய கடை, அரசாங்க சாராய கடை, கள்ளுக்கடை எல்லாத்துக்கும் இதாக எங்கள் ஊர் எல்லைக்குள்ளே தான் இருந்துச்சு. நாங்கள் அதை ஒழிக்கும் போது 3 சாராய வியாபாரிகள் எங்கள் ஊரில், கள்ளச்சாராய வியாபாரிகள் 3 பேர்த்தையும் ஒழித்தோம். அது அரிஷ்டங்கிற பொருட்களெல்லாம் ஒழித்தோம். எங்கள் ஊரில் இருக்க பெட்டி கடையெல்லாம் இதெல்லாம் ஒழித்து சுத்தப்படுத்தணும். ஆனால் எங்கள் ஊரில் இப்போ கஞ்சா புழங்கிட்டு இருக்குது. கட்டுப்படுத்திட்டாங்க, கண்டுபிடிச்சி அதை ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுருங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு, ஆனால் எனக்கு அது தகுதி இருக்குது. நான் கேட்க முடியும் உதயநிதிட்ட, நீ குடிக்கிற பழக்கத்தை விடுயா ராசா, அப்புறம் நீ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நான் சொல்லலாம். கரெக்டு தானே? நீங்கள் கல்வி அமைச்சராக வச்சுருக்கிய, குடிகாரனை வச்சுருக்கிய, பிறகு இதே குடிகாரன் தான் ஆரம்பத்துலேருந்தே இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போதை பொருள்னால் ஒரே ஒரு தகவலை அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்கூல் லெவலில் போய்ட்டு, அதாவது முதலாவது பீர் அடித்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் பெண்கள் மாணவிகள் கிளாஸ் ரூமில் வகுப்பறையில் பிறந்தநாள் கொண்டாடுங்கிற பேரில் பீரை குடித்தாங்க. அது வெளியே பெரிய சர்ச்சை, திண்டுக்கல் மாவட்டம் பல இடங்களில் வந்துச்சு. அது ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டுலேயுமே நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பெரிய பஸ்ஸிலே குடித்தாங்களே சார், வீடியோ பார்த்துருப்பீங்களே. பஸ்ஸிலே பீரை வச்சு குடிச்சிட்டு கொண்டாடுறத பார்த்தீங்களா? அப்போ அது மாணவிகள், மாணவன் கூட இல்லை, மாணவிகள். அப்போ இது எவ்வளவு மோசமான நிலைமைக்கு இந்த அடுத்த தலைமுறையை தள்ளிட்டு போகுதுங்கிறது முக்கியமான ஒன்று. இப்போ அதுக்கு ஒரு படி மேலே கஞ்சாங்கிறது போச்சுது. சரி, கஞ்சா ஒரு அது நினச்சா இப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸில் போய் நிற்கிது. இது ரொம்ப ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டான் வெளியே வரமாட்டாமே, காலத்துக்கு அவன் அதிலே தான் நிற்பான். அதோடு அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். பயப்படுறாங்க. ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியினுடைய பெண்கள் விடுதியில் மாணவி தங்க மாட்டாங்குது. ஒரு பொண்ணு தங்க மாட்டேன், எனக்கு அங்கே வேண்டாம், எனக்கு தனியாக ரூம் எடுத்து நாங்கள் 4-5 பொண்ணுங்களை நாங்கள் வீடு எடுத்து வாடகை எடுத்து தங்குறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. இன்னும் ஏமா, இது ரொம்ப பிரபலமான கல்லூரி, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்டல் தானே அது, அங்கே என்ன உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அங்கே இந்த மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பெண்கள் மாணவிகளெல்லாம், நாங்கள் அங்கே இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலை நாங்கள் அதில் மாட்டிக்கிட்டோன்னா எங்களுடைய வாழ்க்கை பேரும்னு அந்த மாணவிகள் சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸு தமிழ்நாட்டில் என்ன லெவலில் இருக்காங்க? ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் நம்மளுடைய 18 வயசு மேலே உள்ள ஒரு பெண் குழந்தையை கொண்டு சேர்க்கணும் பயப்படுறாங்க. பெண் குழந்தைய பையனும் சேர்த்தா எங்கேயோ வீட்டில் இருந்து போனால் பரவாயில்ல, ஆனால் இவங்களுக்கு எம்பிபிஎஸ் காலேஜ் சென்னையில் கிடைக்குதுன்னு வச்சுன்னு உதாரணத்துக்கு, இல்லைன்னா வேலூரில் கிடைக்குது அப்படின்னா அவன் கன்னியாகுமரியில் இருக்கான்னா பதறாங்க. அங்கேருந்து குழந்தைய விட்டு அது ஹாஸ்டலில் தானே இது வருது. காலேஜ் ஹாஸ்டல், ஸ்கூலுக்குன்னு இருக்கக்கூடிய ஹாஸ்டல் எந்த லட்சணத்தில் போய் முன்னாடி பீடி தான் குடிப்பாங்க சார் இந்த ஹாஸ்டல்ல எல்லாம். ஒழிச்சு அதுவும் வார்டன் அடிச்சு விடுவார்னு சொல்லி ஒழிச்சு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பிரபல கல்லூரியில் ஜூனியர் மாணவனை ட்ரக்ஸுக்கு காசு கொடுக்க சொல்லி அடித்து ரேகிங் பண்ணதாக சொல்லிட்டு எல்லாம் அடித்த சம்பவம் நம்ம பார்த்தோம். அதுவும் நம்ம பார்த்தோம். இந்த சென்னையிலேருந்து தான் நினைக்கிறேன், ரயில்வே ட்ராக்கில் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த சென்னையில் பச்சப்பா காலேஜுக்கு பின்னாடின்னு நினைக்கிறேன், அந்த ரயில்வே இதில் அடித்ததையும் நம்ம பார்த்தோம். அதனால் இது தொடர்ந்து நடக்குது. இது அடுத்த தலைமுறையே நாசம் பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கும் போது அடுத்த தலைமுறை சுத்தமாக 80களில் பல தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். 80களில் ஊரில் எங்கள் ஊரில் நேரடியாகவே ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த வரன் பார்க்கும்போது ஒரு தகவலை சொல்கிறாரு ஒரு தரகரோ இல்லைன்னா சொந்தக்காரங்களோ சொல்கிறாங்கன்னா, முதல் கேள்வி பையன் பீடி சிகரெட்டு குடிப்பானா, கள்ளு சாராயம் குடிப்பானா, அந்த 2 கேள்வியும் கேட்பாங்க. இந்த 2 கேள்வி கேட்டு 2லேயும் இல்லை அவன் அதெல்லாம் இல்லை, ரொம்ப சுத்தமான பையன், அதெல்லாம் கிடையாது அப்படி சொன்னாங்கன்னா தான் அந்த வரனை கன்சிடர் பண்ணாங்க. 80களில் 90கள் வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து அப்படியே நீங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கி எப்படி இருக்குது? கள்ளு சாராயம் குடிக்க ட்ரங்க்ஸ் பழக்கம் இல்லை, சிகரெட்டு பழக்கம், ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாத ஒரு பையனை தேடினீங்கன்னா பையன் கிடைக்க மாட்டான்.
பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். அந்த லெவலுக்கு கொண்டு விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த லெவலுக்கு போய் கஞ்சா அடிப்பானா அடிக்க மாட்டானு தேடக்கூடிய அளவுக்கு போய் சிந்தட்டிக்ஸை இப்போ யூஸ் பண்ணுறானா இல்லைன்னு தேடக்கூடிய அளவுக்கு பேரண்ட்ஸை தள்ளிட்டு இருக்காது கொண்டு போயிட்டு. இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். இவங்க ஆட்சி வரதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா? கள்ளு கடை கூட கிடையாது. மது விலக்கு அமுல்ல இருந்த தமிழகம் எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. அதனால் அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோ மூலமாக ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ண அந்த இது வைரல் ஆகிட்டு பெற்றோர்கள் அவ்வளோ பேரும் சிந்திக்க வச்சுருக்கு. மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக இது வந்திருக்கு. அது ஆனால் அவர் வெளியிட்டு ஒரு நாள் கூட ஆகலை. மிகப்பெரிய அளவில் அது விவாத பொருளாகவே மாறி போச்சுது. ஏன்னா என்கிட்ட பேசினவங்களே இப்படி சொன்னாங்க. பெற்றோர்கள் இந்த இதை சொல்லிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர் பகுதியில் இருந்தவங்களும் இதே தான் சொன்னாங்க. அடுத்த தலைமுறை தாத்தா 23 வயசில் இருக்கக்கூடியவர் பேசுகிறார். என்னுடைய பேரன் காலத்தில் அவங்கெல்லாம் எப்படி அண்ணாமலைன்னு ஒருத்தர் வரலைன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடவே முடியாது அப்படிங்கிறார். 2 ஆட்சியும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. இப்போ இவர் வந்ததுனால என்னமோ இவர் முதலமைச்சராக இதெல்லாம் க்ளீன் பண்ணுவார், கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம வாரிசுகளை காப்பாற்றுவார், அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவார் அழிவில் இருந்துன்னு சொல்லி நம்புகிறாங்க. என்னுடைய இறுதியான கேள்வி, அண்ணாமலை அவர்கள் அந்த யாத்திரை நிறைவு செஞ்சுருக்காரு. இதனால் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சார். ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஒன்று நிகழுது. ஆட்சி மாற்றம் வேறு, அரசியல் மாற்றம் வேறு. கரெக்டான வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. ஆட்சி மாற்றம்ங்கிறது திமுகலேருந்து அந்த ஆட்சி மாறி அதிமுக ஆட்சி வரது தான். அரசியல் மாற்றம்னா இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு நிறைய எதிராக இல்லைனா இன்னொரு மாற்று சித்தாந்தமே வரக்கூடியது அரசியல் மாற்றம்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் இங்கே தமிழகத்தில் இந்த என் மண் என் மக்கள்ங்கிற நடைப்பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க இப்போ அதாவது எப்படின்னா பாஜக அணின்னு எடுத்துடுங்களேன், கூட்டணி அப்படி தானே நடந்துட்டு இருக்கு. பாஜக தலைமையில் ஒரு அணி இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு, திமுக தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு அணி. இப்போ வச்சுக்கலாம். அப்படி அமைதா இல்லையான்னு தெரில எனக்கு எடப்பாடி தலைமையில். ஏன்னா இது வரைக்கும் யாரும் பெருசாக அங்கே விருப்பம் காணிக்கலை. இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துடுங்களேன். ஆனால் இந்த இதில் பாஜக தலைமையில் ஒரு அணி உருவாகுதே ஒரு பெரிய விஷயம். நீங்கள் கேட்கலாம் 2014 கூட அமைச்சாங்களேன்னு சொல்லலாம். ஆனால் அன்னை கூட பேர் தான் பாஜக தலைமையில் அமைச்சாங்கன்னு சொன்னாங்களே வெளியே, அதில் பங்கெடுத்த கட்சிகளுக்கெல்லாம் அவங்க கேட்குறத கொடுக்குற இடத்துல தான் இருந்தாங்க. இவங்க கொடுக்குறத அவங்க வாங்கிட்டு போகிற லெவலெல்லாம் அன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குன்னா, திமுக எப்படி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற இடத்துல இருக்குதோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அதிமுக எப்படி ஜெயலலிதா அவர்கள் இருந்தது வரைக்கும் அவங்க எப்படி கொடுக்குற இடத்துல இருந்தாங்களோ, எடப்பாடி பழனிசாமி 2021 சட்டசபை தேர்தல் இல்லை 2019 பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகங்கிற இதில் தான் பாஜகவும் அந்த அணியில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய சீட்டை பொறுக்கிட்டு போகக்கூடிய அளவில் அன்னைக்கு இருந்துச்சு. இப்போ நீங்கள் யோசிங்க, எடப்பாடி பழனிசாமி அளவில் அணி இல்லை, அவரே பாஜக அணியிலே வாராருன்னு வச்சுடுங்க, பாஜக அணியில் வாராருன்னு வச்சுருங்களேன். அப்போ தலைமை தாங்கிறது யாராக இருப்பாங்க? பாஜக தான் இருக்கும், அண்ணாமலையாக தான் இருப்பார். அண்ணாமலை தான் உங்களுக்கு சீட்டை ஷேர் பண்ணி தருவார். இவ்வளோ சீட்டு இஷ்டம் இருந்தால் வாங்குங்க, இந்த தொகுதி வேறு விருப்பம் இருந்தால் பாருங்கள், அந்த லெவலுக்கு மாறி இருக்குன்னா அப்போ பாஜகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உருவாகிருக்குன்னு தானே அர்த்தம். அதை ஒன்று பார்க்கணும். இன்னொன்று களம் மாறிடுது சார். அதிமுக அணி திமுக அணி இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது 2014 உள்ளடக்கியே நம்ம எடுத்து பேசிக்கலாம். அதை அவங்க அந்த தேர்தல் வரும்போது போட்டியாளர்கள்லாம் இந்த 2 பேரும் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில இப்போ போட்டி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீன்லே இல்லை. ஆனால் பல தடவை நான் சொன்னோம் பார்த்தீங்களா, தெரும் திண்ணமாக தான் போவார் அப்படின்ட்டு. அதே தான் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு அவருடைய இது போயிட்டு இப்போ அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த பெரிய கட்சிகளும் வரல, கூட்டணிக்கு வரல. எஸ்டிபிஐ அதோட நின்றுட்டு இருக்குது, வேறு எந்த கட்சியும் வரல. கண்டிப்பாக வர்றதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். அப்போ எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு சீட்டு கூட எடுக்கலைன்னா நான் சொன்ன வார்த்தை தான், ஒரு சீட்டு கூட எடுக்கலைன்னா அதிமுக நாங்கள் இல்லைன்னு ஆகி போயிடும், அவங்களுடைய இது ஆகி போயிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், தினகரன் இவங்க எல்லாம் கண்டிப்பாக சசிகலா அவங்களுடைய ஆதரவோட பாஜக அணியில் நின்று மோடியினுடைய ஆதரவோட அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவோட கண்டிப்பாக அவங்க ஒரு 3-4 இடத்துல வெட்டி குறைந்தபட்சம் 3-4 எம்பியை உருவாக்கி விடுவாங்க. நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. எல்லாரும் நம்புவாங்க, ஏற்றுக்குவாங்க, அதை மக்களும் ஏற்றுக்குவாங்க, தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களும் ஏற்றுருவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்காலம் என்னவோ. கோவையில் நேற்று உதயநிதி பேசும்போது சொல்கிறாரு, அந்த ஐடி இது கூட்டத்தில் பேசும்போது, கடந்த காலத்தில் நம்ம கோபேக் மோடின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணோம், இனி வரும் காலங்களில் நம்ம கெட் அவுட் மோடின்றத நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றத அவர் என்னத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போட்டு. ஆனால் மக்கள் மனசில் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்திலிருந்து, இந்த கட்சியிலேருந்து, திமுகவிலேருந்து, இந்த கோபாலபுரம் கொத்தடிமை குடும்பத்திலிருந்து தமிழர்களை காப்பாற்றணும்னு இப்போ போராடுறாங்க. அண்ணாமலை அதான் முன்னெடுத்திருக்காரு. இவங்க இந்த ஆட்சியாளர்களால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்க நம்ம சந்ததியே சேர்த்து நாசம் பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம தமிழர்களை காப்பாற்றணும்,
அதனால அதை நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்லி தான் அவர் அதில் முக்கியமாக சொல்லியிருக்க பாயிண்டே தான். அவர்கள்ட்ட இருந்து நம்ம அந்த திமுகவில் இருந்து காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான இதை வந்து பிரதமர் இங்கே வந்து பதிவு பண்ணிட்டு போனார். நெல்லையில் பொதுக்கூட்டத்தில் சொன்னார், திமுக அந்த எலெக்ஷனுக்கு பிறகு இருக்காது, அழிஞ்சு போயிடும், அதை தேடினா கூட அது பிறகு கிடைக்காது அந்த கட்சி, அது அழிய வேண்டிய கட்சி தான். கண்டிப்பாக என்னுடைய கருத்தும் அதே தான். அதை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்கோம். திமுக வந்து எலெக்ஷனுக்கு பின்னாடி அழிஞ்சு போயிடும்ங்கிறது இதில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு முக்கிய காரணம். ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க, பாஜக பக்கம் வந்துட்டாங்க. மோடிக்கு மேலே இந்த இப்போ சொன்ன பாயிண்ட் தான், கோபேக் மோடின்னு சொன்னதை விட கெட் அவுட் மோடின்னா அப்போ ஏற்கனவே இருக்காருன்னு தானே அர்த்தம். இங்கே வெளியே போங்கன்னா என்ன அர்த்தம், உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கோபேக் மோடின்னா நீங்கள் வந்து மோடியே வராத, இல்லைன்னா ஏதோ கருப்பு பலன்னு விட்டு அவர் வரக்கூடியவரை நீங்கள் வராதன்னு தடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது உள்ளே வந்துட்டார் அவர். தூத்துக்குடியில் என்ன மாதிரி இருந்துச்சு, தூத்துக்குடியில் ஏன் சார் இவங்க அப்பா போய் கலந்துக்கல, முதலமைச்சர் தானே, அவருக்கும் சேர்த்து தானே அந்த ஃபங்க்ஷனில் வச்சுருந்தாங்க, அவர் ஏன் கலந்துக்கல, பயன் தானே, அப்படி எடுத்துக்கலாமா, பயந்து ஓடிட்டார்னு எடுத்துக்கலாமா? தனிக்கு அவங்களே கிளைம் பண்ணுறாங்க அவங்க அப்பா வச்ச கோரிக்கையை தான் வந்து மத்திய அரசு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு கனவுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன கனவு கண்டார், கொஞ்சமாவது அர்த்தம் வேண்டாமா? அதாவது இந்த இடத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு பேச வேண்டாம் சார். அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் ஏவுதளம் இருக்கும்போது குலசேகரப்பட்டினத்தில் தொடங்குறதுக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த இதுக்கு நிலம் கையகப்படுத்தினது 2018. அப்போ அங்கே நிலம் யாரெல்லாம் சொந்தக்காரனா அவனை தூண்டி விட்டு போராட்டம் நடத்துகிற கும்பல் இது திமுக. இவங்க கனிமொழியும் சேர்ந்து தான் அதை வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க அதில் என்ன விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, சீனாவினுடைய ராக்கெட்டை தூக்கி வச்சுருந்தாங்க. நம்ம இந்திய சயின்டிஸ்ட்டுகள்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி. இதுதான் பிரதமர் சுட்டி காணு சார், மன்னிப்பு கேட்டே தீர்ணுன்னு கேட்டார். இது வரைக்கும் கனிமொழி வந்து ஆதரிச்சு தானே சொல்லுவார். அதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. சீனாவினுடைய ராக்கெட்டை வச்சுருக்கீங்க, சீனாவுடைய கொடியை பயன்படுத்துகிறீங்க, திமுக விளம்பரத்தில் பயன்படுத்தி அது ஆல் இந்திய லெவலில் பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. ஆனால் நீங்கள் எதுவுமே நடக்காத. நான் கூட நினச்சேன் இதை போட்டது அனிதா ராஜராஜன், ஒரு படிக்காத முட்டாள் அந்த ஆள். அதனால் இதெல்லாம் இந்த அளவுக்கு இதெல்லாம் யோசிக்கிற ஆள் இல்லை, தெரியாமல் ஏதோ வந்து டிசைனர் இருந்தே பண்ணியிருப்பானோ இருக்கலாமோன்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு ஒரு புரிதல் உண்டு. இந்த மாதிரிப்பட்ட விளம்பரங்கள் எல்லாம் வந்து மேலிடத்தில், அதாவது கட்சியினுடைய தலைமையிட்ட அப்ரூவல் வாங்காமல் போட முடியாது. டிசைனில் யார் ஃபோட்டோ வைக்கணும், என்ன வரணும், யாருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து வைக்கணும், இதெல்லாம் வந்து அதில் வரும். அதில் அந்த டிசைனில் அப்ரூவல் ஆகாமல் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லி எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி நினச்சேன், ஒருவேளை அது வந்து ஏதோ டிசைனர் மேலே உள்ள தப்பாக இருக்கலாம், ஒருவேளை அப்படி ஒரு சின்ன எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அதை கனிமொழி கன்ஃபார்ம் பண்ணி இல்லை நாங்கள் சீனாவினுடைய ஒட்டுமொத்த குத்தடிமைகள் தான் சொல்லும்போது தான் தெரிஞ்சுது, ஆஹா திட்டமிட்டே தான் உள்ளே வச்சுருக்காங்க, அதை திட்டமிட்டே தான் செய்திருக்காங்க. ஆமாம், இவங்க தேச துரோக கும்பல் தானே. மோடியே சைனாவுடைய பிரதமரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு, இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதாவது மோடியே வாழ்த்து சொன்னார் சார், மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்து மோடியே சொன்னார். அதனால் அவர் 2 பேரும் வந்து கூட்டணி வைக்கிறாங்க பாஜகவும் திமுகன்னு சொன்னால் யாராவது சிரிப்பீங்களா, இல்லைன்னா நீங்கள் என்ன அதை ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? சார், அவர் ஒரு நாட்டு பிரதமர், நம்ம நல்லுறவை ஏற்படுத்தணும்னு நினச்சி முயற்சி பண்ணார். அதை வந்து சீனாக்காரன் அதை புரிஞ்சிக்கலை, அவன் வேலையை காணிக்க ஆரம்பித்தான். இப்போ வந்து நேரடியாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. அதான் நீங்கள் வந்து இந்த எல்லையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் கட்டுமான பணிகள், அதில் என்னெல்லாம் லடாக்கெல்லாம் இப்போ காங்கிரஸ் பீரியடாக இருந்தால் இங்கே இன்னொரு 10-20 கிலோமீட்டர் இடத்த கொண்டு போயிருப்பான் லடாக்லலாம். அதெல்லாம் மீட்டு வச்சுருக்கிறது இந்த பிதாமகன். அவரை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வரட்டும் சார். நான் ஒரே ஒரு கேள்வி தான், சைனாவில் உள்ள ஒரு கட்சி ஏதோ ஒன்று வச்சுடுங்க, இல்லைன்னா ஒரு அமைச்சர் இதை மாதிரி ஒரு விளம்பரத்தை இந்தியாவினுடைய கொடியை தூக்கி வச்சு ஒரு இதை போட்டு விட்டா அவன் உயிரோடு இருப்பானா? பாகிஸ்தானில் இதே மாதிரி வச்சா அவன் உயிரோடு இருக்க முடியுமா? கனிமொழி மாதிரி ஒரு அம்மா ஒரு தர்ம பற்றின்னு அங்கேருந்து இது மாதிரி ஒரு விளம்பரத்தை போட்டால் அவன் உயிரோடு இருக்க முடியுமா? சுட்டு கொண்டுற மாட்டாங்க, அரசாங்கமே அதை செய்தும்ல, உடனே தூக்கிலே தொங்க விட்டுருவாங்களே, தேச துரோகம்னு வரும்ல. அப்போ கனிமொழியும் தேச துரோகி தானே, அந்த இதிலேயே கைது பண்ணலாமே, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணலாம். இந்த ஆட்சியை கலைக்கலாமே சார். மோடி வந்து கலைக்க மாட்டார். ரெண்டாவது இன்னொரு காரணம், எலெக்ஷன் நெருங்கி நிற்கிது. இந்த நேரத்தில் கருதி இப்போ தான் பிஜேபி இங்கே பெருசாக வளர்ந்துட்டு வருது. இந்த நேரத்தில் அவங்க கலைச்சி அவங்க கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்கன்னு தெரியும் இவங்களுக்கு. அதனால் அந்த திமிரில் இவங்க பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் பண்ணுவாங்க? எலெக்ஷன் வரைக்கும். எலெக்ஷனில் மக்களே பார்த்துட்டாங்கல்ல, இவங்க ஓட்டு போட்ட மக்களே பார்க்குறாங்களே, இவ்வளோ பெரிய தேச துரோகியாக இருக்கீங்களேன்னு அவங்கள புரிய தானே செய்யுது. அப்பட்டமான தேச துரோகமா இல்லையா? இதுக்கு இவங்க அப்பா கனவு கண்டாராம். நான் என்ன கேட்குறேன்னா, கனவு எப்போ கண்டாரு? 2013 அப்படி தானே? 13க்கு முன்னாடி. இவங்க பாராளுமன்றத்தில் பேசுனது 2013. அப்போ யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தா? காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே? ஏன் சார் 10 வருஷம் அதில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பீரியடில் 5 வருஷம் கூட்டணியில் மத்திய அரசில் பங்கெடுத்திருந்தாங்க. ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாங்களா? அவங்க நினச்சிருந்தா ஒரு 10-15 எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கலாமே.
ஒரு 10 20 30 மெடிக்கல் காலேஜ், அரசு மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்திருக்கலாமே, கொண்டு வந்தாங்க. ஒரு 20 24 மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்து எல்லாம் ப்ரைவேட்டில் உள்ளவன் திமுக காரன் எல்லாம் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சுட்டு இருந்தான். ஏவா வேலுலேருந்து பொன்முடியிலேருந்து எல்லாரும் ஆரம்பிக்க எல்லாம் பெர்மிஷன் வாங்கி கொடுத்து அள்ளி வீசினாங்க. அதெல்லாம் செய்தாங்க. சாராய கடையை திறந்து விடுறதுக்கு எல்லா சாராய ஆலைகளெல்லாம் வடிக்கிறதுக்கு எல்லாம் ஆலைகளெல்லாம் திறந்து விட்டாங்க. ஆனால் தும்பா அந்த ராக்கெட் ஏவுதளத்தை பற்றி இவங்க கனவு கண்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவங்க பேசுனாங்களா 2013. அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க? அப்போவே கொண்டு வந்திருக்கலாமா அதை? அப்புறம் எதுக்கு நிலம் கையகப்படுத்தும் போது அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க, தூண்டி விட்டாங்க. எதுக்கு பண்ணாங்க? ஸ்டெர்லைட் ஆலைக்கு இது எதிராக கேன்சர் போராட்டம் நடத்தினாங்க. யாருக்காவது கேன்சர் அதனால் வந்துன்னு உறுதிப்படுத்திருக்கீங்களா? இல்லை. அப்போ எதுக்கு அதை வந்து பண்ணீங்க? அது காப்பர் பண்ணுறான், தயாரிக்கிறான். அந்த காப்பர் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த காப்பர் 44% வேதாந்தா குரூப்பில் இருந்து வருது. அதை வந்து கெடுக்கணும். கெடுத்தா என்ன நடக்கும்? சீனாவிலேருந்து நம்ம வாங்குவோம். ஏற்கனவே மிச்ச மீதி நம்ம அவன்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ இதை வாங்கணும். இதான நோக்கம். இவங்க ஆர்ஜினே அப்படி தானே சார், சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பல். இவங்ககிட்ட வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அதில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் மக்கள் சரியான பதிலடி கொடுக்க போகிறாங்க வரக்கூடிய தேர்தலில், அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.